மயிலாடுதுறை அருகே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிநவீன ஆலையை மூடக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை இயங்கி வருகிறது. இதிலிருந்து வெளியேறும் உமி மற்றும் கரி துகள்களால் சித்தர்காடு, மாப்படுகை, சோழம்பேட்டை, மூவலூர் உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சுவாச கோளாறு, ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதால் நவீன அரிசி ஆலையை மூடக்கோரி வசந்த் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். கடந்த 2010ஆம் ஆண்டில் நவீன அரிசி ஆலையை மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியுடன் தொடர்ந்து ஆலை இயங்கி வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரிசி ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கிராம மக்கள் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து சுடுகாட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைப்பான். சுடுகாட்டுக்கு வந்தால் அந்த திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன், ஏன்னா பணமாக தான் வருவான். அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா நம்ம வலி வேதனையும் இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் தெரியணும், நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் வந்திருக்கோம். இப்போ இந்த போராட்டம் அறிவிச்சதுலேருந்து 10 சொல்ல ஆய்வாளர் மற்ற நிர்வாக தரப்புலேருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல தீர்வை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தீர்வு தரல. நல்ல தீர்வு தந்தால் ஒழிய இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புற மாரி இல்லை. அப்படி தீர்வு தராத பட்சத்தில் வந்து தீர்வு வர வரைக்கும் அது எத்தனை நாளாக இருந்தாலும் இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே தான் தங்கியிருப்போம். அந்த தீர்வு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.